இளவரசி. மைனி உள்ளே வாங்க, நான் அடுக்கால் இருக்கேன். அப்பா என்ன வெயிலம்மா சாமி. மைனி வாங்க, மோர் இது குடிக்கிறீங்களா? இல்லை இளவரசி, வேணாம், இருக்கட்டும், அதுக்கு என்ன, பரவாயில்ல. இளவரசி, ஆமாம், எங்கள் அண்ணாவை காணோம், எங்கே போயிடுச்சு எங்கள் அண்ணா? மைனி உங்கள் அண்ணாவா? காலையில் கிளம்பணும் ஒரு மைனி, வயலுக்கா போகிறேன்னு போனார், இன்னும் வரல மைனி, சாப்பாட்டு கூட வரல மைனி. இல்லை இளவரசி, முத்துமாரிக்கு இந்த சின்ன பொண்ணு அவங்க தெரிஞ்சவங்க யாரோ பொண்ணு இருக்குதா, அதான் போய் பார்த்துட்டு என்னைக்கு நல்ல நாளுன்னு பார்த்துட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு தான், அதுக்கு தான் வந்தேன் சொல்கிறதுக்கு. அப்படியே மைனி, ரொம்ப சந்தோஷம் மைனி, போகலாம், இரு, நல்ல நாள் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இளவரசி, ராணி அக்கா, சின்ன பொண்ணு, அப்புறம் எல்லாம் போயிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு என்னைக்குன்னு பார்த்துட்டு பொண்ணு வீடை போய் பார்த்துட்டு பொண்ணு எப்படி இருக்கிறா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். முத்துமாரிக்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், நம்ம பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். ஏன் மைனி முத்துமாரிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்? இல்லை இளவரசி, நம்ம போய் பார்த்துட்டு என்ன எப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். நம்ம சொன்னால் அவன் கேட்டுக்குவான், அதுதான் சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம் போய் பொண்ணு எப்படி என்னன்னு. சரி மைனி, அப்படி தான் போகலாம். எங்கே இளவரசி அணுவை காணோம்? மைனி அவன் மாடி ரூமில் இருக்கிறா மைனி. இல்லை, அவளுக்கும் வயசாகிட்டே போதில்ல, அதான் அவளுக்கும் எதனா ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவளும் அனுப்புகிற வழியை பார்க்கலாம்ல. மாப்பிள்ளெல்லாம் வராங்கல்ல, நீ அவளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கும் செட் ஆகணும், மாப்பிள்ளை பழக்க வழக்கம் என்ன இதுன்றதெல்லாம், அதெல்லாம் செட் ஆனாக்கா அவளை அனுப்பிடுறது தானே, நம்மளா வச்சுக்க பாருங்க மைனி. அது சரிதான் இளவரசி. சரி, நம்ம 4 காலண்டரில் 4 பார்த்துட்டு முத்துமாரிக்கு என்னன்றதை போய் பார்த்துட்டு வருவோம். இளவரசி, போய் காலண்டர் எடுத்துகிட்டு வாமா. சரிங்க மைனி, நின்றுட்டே இருக்கிறீங்க, உட்காருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி இளவரசி. இளவரசி, ஒரு முகூர்த்த நாளாக பாரு இளவரசி. மைனி, இதை பார்த்து சொல்கிறேன். மைனி, 5ஆந்தேதி முகூர்த்த நாளாக இருக்குது, 8ஆந்தேதி முகூர்த்த நாளாக இருக்குது. நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இதாக இருக்குதோ அந்த நாள் போயிட்டு வந்துடலாம் மைனி. இளவரசி, 5ஆந்தேதி போயிட்டு வந்துடலாம் இளவரசி. சரி மைனி, அப்படி தான் போயிட்டு வந்துடலாம். இளவரசி, எங்கள் அண்ணா வந்தால் சொல்லு இளவரசி, நானும் அப்புறமா சொல்கிறேன். சரி மைனி, நான் சொல்கிறேன். இளவரசி, ராணி அக்கா, சின்ன பொண்ணு, சாந்திகிட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் இளவரசி போய். சரி மைனி, அப்படி தான் போய் சொல்லிட்டு வாங்க. மறந்துடாத இளவரசி, 5ஆந்தேதி ஒரு 11 மணி வாக்கில் போகலாம். எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 11 மணி வாக்கில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி மைனி, அப்படி தான் போகலாம். சரி இளவரசி, நான் போயிட்டு வரேன். சரி மைனி, போயிட்டு வாங்க. பரவாயில்ல மைனி, முத்துமாரிக்கு கல்யாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு எப்படியோ ஒன்று கடவுள் புண்ணியத்தில் அமைஞ்சிடணும், நல்ல பொண்ணா. ராணி அக்கா, ராணி அக்கா, லட்சுமி குரல் மாதிரி கேட்குது, லட்சுமி வந்திருக்காளோ? ராணி அக்கா, ராணி அக்கா, அட நம்ம லட்சுமி தான். வா லட்சுமி, வா லட்சுமி, வந்து உக்காருவா. இருக்கட்டுங்க அக்கா, உட்காரலாம். எங்க அக்கா சத்யா சோனியெல்லாம் காணோம்? லட்சுமி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க லட்சுமி. ஸ்கூலில் மறந்தே போயிட்டாக்கா. ராணேக்கா, இந்த சின்ன பொண்ணு சொன்னாலாம் முத்துமாரிக்கு பொண்ணு இருக்குது போகலான்ட்டுன்னு. இளவரசி வீட்டில் போயிட்டு பார்த்தேங்க காலண்டரில்.
5ஆந்தேதி 8ஆந்தேதி நல்லா இருக்குதா அக்கா. 5ஆந்தேதி போயிட்டு காலைல ஒரு 11 மணி வாக்கில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. சரி லட்சுமி, அப்படி தான் போயிட்டு வரலாம். சாந்தி, சின்ன பொண்ணு, நீங்கள், இளவரசி எல்லாம் போயிட்டு வந்துடலாங்க்கா. ஒரு 5ஆந்தேதி ஒரு 11 மணி வாக்கில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துருங்கக்கா. எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி லட்சுமி, அப்படி தான் போயிட்டு வரலாம். சரி அக்கா, நான் போய் சின்ன பொண்ணு வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி. ராணேக்கோ, ராணேக்கோ. அப்பாடா, வா சின்ன பொண்ணு, உனக்கு 100 ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. அக்கா, எனக்கு அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இல்லைக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுகிற? லட்சுமி அக்கா, என்ன காற்று இந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்குது? சின்ன பொண்ணு, அதான் நீ பொண்ணு தெரிஞ்சு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதான் போகலான்னு லட்சுமி வந்து சொல்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அங்கே உங்கள் வீட்டுக்கு வரலான்னு கிளம்புனாங்க, நீ இங்கேயே வந்துட்ட. அக்கா, சும்மானாலே சொல்லாதீங்க அக்கா. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். சும்மானாலே சொல்கிறேங்க. இல்லை சின்ன பொண்ணு, இப்போ ராணிக்கா கிட்ட சொல்லிவிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வரத்துக்கு கிளம்புனேன், நீ இங்கே வந்துட்ட. சரி லட்சுமி அக்கா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி. சின்ன பொண்ணு, 5ஆந்தேதி ஒரு 11 மணி வாக்கில் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, ரெடியாகி 5ஆந்தேதி ஒரு 11 மணி வாக்கில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துடுங்க, எல்லாம் சேர்ந்து போயிடலாம். அக்கா, சொல்லவா வேணும் அக்கா. நான் எப்படி ஆளாக நான் தான்க்கா ரெடியாகி வருவேன். சரி சின்ன பொண்ணு, ரொம்ப சந்தோஷம். அக்கா, ராணி அக்கா, கொஞ்சம் குழம்பு இருந்தால் கொடுங்க அக்கா. சின்ன பொண்ணு, நான் குழம்பு வைக்கல சின்ன பொண்ணு, சட்னி தான் வச்சேன். ஏன் சின்ன பொண்ணு? அக்கா, அது ஏக்கா கேட்குறீங்க? எங்கள் மாமியாருக்கு நான் வச்ச குழம்பு பிடிக்கலையாம். அதான் சரி உங்கள்கிட்ட என்ன கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்க்கா. ஐயோ, நான் இன்னைக்குன்ற வேலைக்கு பாரு சின்ன பொண்ணு, சட்னி வச்சுட்டேன். சரி விடுங்கக்கா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் என் குழம்ப சாப்பிட்டா அது என்ன ஆயிடாது. சரி ராணேக்கா, நான் போயிட்டு வரேன். 5ஆந்தேதி காலைல 11 மணிக்கு மறந்துடாதீங்க அக்கா, பஸ் ஸ்டாண்டில் வந்துடுங்க அக்கா. சரி லட்சுமி, நான் போய் மறக்கவுண்ணா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ராணிக்கா, நானும் அப்படியே லட்சுமி அக்கா கூட போயிட்டு போகிறேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, பார்த்தீங்களா 4 முடி நம்மளுக்கு முன்னாடியே வருது. பார்த்துட்டு சின்ன பொண்ணு, அமைதியாக இரு. அவங்க வீட்டுக்கு போகலான்னு இருந்தால் பார்த்து வழியிலே கிடச்சிட்டாங்க, இப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். சரி லட்சுமி அக்கா, வந்த தவளை எனக்கும் 4 முடிக்கும் வழியிலே சொல்லிட்டு போயிடுறீங்க. மற்றவங்கெல்லாம் வீட்டு தேடி போய் சொல்லிட்டு வரீங்க. ஐயோ சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் இல்லைம்மா. சரி நீங்கள் வந்தீங்க, சரி அப்படியே சொல்லிடலான்னு தான் சொல்லிட்டேன். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு தானே வந்து அனுப்பேன். வா 4 முடி, என்ன காலையிலே இப்படி வர? சின்ன பொண்ணு, கம்மன் இரு சின்ன பொண்ணு. என்ன 4 முடி, இது காலையிலையா உனக்கு? உனக்கு காலையில் இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? காலையில் இந்த இவ்வளோ நேரம் தான் காலையிலையா? பின்ன என்ன சாந்தி அக்கா, இப்போ என்ன மதியமாக ஆயிடுச்சு. என்ன இப்போ டைம் நினைக்கிறீங்க? என்ன ஒரு 11:30 மணி இருக்கும். இது இப்போ மதியமாக உங்களுக்கு? காலையில் தானே, 12 மணிக்கு மேலே தானே மதியம். 11:55ன்னா கூட அது காலையில் தான். அது முன்னே தெரிஞ்சுக்காங்க அக்கா. சரி அம்மா, நீ படிச்சு விடவே இரும்மா, நான் ஒன்றும் தெரியாதவளவே இருக்கிறேன்.
சரி, என்ன லட்சுமி அக்காவும் நீயும் ஜோடி போட்டுன்னு பேசின்னு வரீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சாந்தி, அதான் சின்ன பொண்ணு முத்துமாரிக்கு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னா இல்லை, அதான் வர 5ஆந்தேதி நாள் நல்லா இருக்குது. நீ ராணி அக்கா சின்ன பொண்ணு இளவரசி எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு அதான் சொல்கிறதுக்கு வந்தேன். நீயும் வழியிலே வந்துட்ட. அது ஒரு 11 மணி வாக்கில் 5ஆந்தேதி ஒரு 11 மணி வாக்கில் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் ரெடியாக்கி வந்துடுங்க. எல்லாம் ஒட்டுக்காக போய் சேர்ந்து போய் பார்த்துட்டு நான் எதுவும் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன சாந்தி சொல்கிறது? லட்சுமி அக்கா, சாந்தி அக்காவுக்கு இப்போ எதுவும் விசேஷம் வரலன்னு தான் வெயிட் பண்ணுது. கவலையே படாதீங்க, நம்மளுக்கு முன்னே சாந்தி அக்கா ரெடியாகி வந்துடும். சாந்தி அக்காவுக்கு ஏதாவது விசேஷம்னா ரொம்ப குஷி அக்கா. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் குஷி இல்லையா? எனக்கு மட்டும்தான் குஷியா? சரி லட்சுமி அக்கா, அப்படிதான் 5ஆந்தேதி வரேன், போயிட்டு வந்துடலாம். போய் பார்த்துட்டு ஏதோ அப்படி நல்லபடியாக பொண்ணு அமைஞ்சா முத்துமாரிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி சாப்பாடு போடுவீங்க. பார்த்தியா லட்சுமி அக்கா, நான் சொன்னது கரெக்டு தானே? சாந்தி அக்கா இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க வயலே வந்துடுச்சு பாரு. சரி விடு சின்ன பொண்ணு. சரி சாந்தி, 5ஆந்தேதி 11 மணிக்கு ரெடியாகி வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட எல்லாம் சேர்ந்து போயிடலாம். சரி அக்கா, சரி வரேன், போயிட்டு வந்துடலாம். சின்ன பொண்ணு, நான் காலையிலே வந்தவ பார்த்துக்க. இளவரசி வீட்டானு போயிட்டு ராணி அக்கா வீட்டானு போயிட்டு இந்த டைம் ஆச்சு. இந்த பூமாரி பிள்ளை ஸ்கூலுக்கு என்ன பண்ணிச்சே சாப்பாடு எடுத்துன்னு போனாலா இல்லை, டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சா தான் எடுத்துன்னு போகிறா. நானும் காலையிலே செஞ்சுட்டேன். ஆனால் அவள் போட்டுன்னு போனாலா என்ன பண்ணாலா, சாப்பிட்டாலா என்ன பண்ணாலா தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அக்கா. அவள் என்ன சின்ன குழந்தையா என்ன, அதெல்லாம் அவளே டிஃபன் பாக்ஸில் போட்டுக்குவா, சாப்பிட்டுக்குவா. என்ன முத்து மாதிரி தானே கொண்டு போய் விட்டுட்டு வரான் ஸ்கூலில். அப்புறம் என்னது நீங்கள் கவலைப்படுறீங்க? அப்படியே அவள் எதுவும் மறந்தால் கூட முத்து மாதிரி ஞாபகப்படுத்தி என்ன இதை டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கினே அப்படின்னு சொல்லி கூட போட்டு கொடுக்குவாங்கல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதாக்கா. ஆமாம் சின்ன பொண்ணு, முத்து மாதிரி தான் கூட்டின்னு போகிறான். அது எந்த பிரச்சனை இல்லை, பத்திரமா கூட்டின்னு போய் விட்டுட்டு ஈவினிங் திரும்ப கூட்டின்னு வந்துடுறான் போய். அப்புறம் என்ன கவலை அக்கா, விடுங்க அக்கா.